ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்டோ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் எப்படி சேஃப்டியாக ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் இதில் சொல்ல போகிறேன். அதில் கிடைக்கிற ஐடியாவை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுங்கள். இதுக்கு 1 or 2 மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, ட்விட்டர் அக்கௌண்ட்டு, டெலகிராம் அக்கௌண்ட் இதெல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிடுங்க. உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டை இதில் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்லையோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ ஏதோ ஒரு ஆப்போ இல்லை வெப்சைட் மூலம் மணி ஏர்ன் பண்ணுறது கொடுக்கும்போது அதை பேக் செக்கப் நல்லா பண்ணிக்கிடுங்க. அது எப்படி ரன் ஆகுது, இதில் அமௌண்ட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம சேனல்லையோ இல்லை இது போல் ஃப்ரீயாக மணி ஏர்ன்றது சம்மந்தமாகவோ நிறைய சேனலில் போடுவாங்க. அதெல்லாம் பேக் செக்கப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அதை பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பயன்படுத்துங்க. அதுக்கடுத்தது அன்வான்ட் குரூப்பில் போடுற லிங்கை தேவையில்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. அது ஸ்கேம் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம். இதனால் நம்மளோட எப்படி சொல்கிறோன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில் கூட அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்க போஸ்ட் பண்ணுறாங்களா அந்த லிங்கை பயன்படுத்துங்க. ஃப்ரீயாக நீங்கள் பொறுத்தவரையும் நார்மலாக பேக் செக்கப் பண்ணாலே போதும். அதில் நம்ம யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து 1 month கழித்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ஆஃபர் க்ளோஸ் ஆகிடும். அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது. அதுக்கடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தேவையில்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இதில் லாபம் நஷ்டம் உங்களை சேர்ந்தது. அதனால் நல்லா பேக் செக்கப் பண்ணிவிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் இறங்கணும். லாஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி ஒன்று சொல்கிறேன். சில ப்ராஜெக்ட் $5 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் $10 கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 1 hourலம்பாங்க. அதுபோல் ப்ராஜெக்ட்லையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது கிடைக்க வாய்ப்பே இல்லை. சில ப்ராஜெக்ட் எதுவும் கிடைக்கலாம், சில ப்ராஜெக்ட் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ நம்மள்ட்ட வேலை பார்க்குறாள்கிட்ட 1 hourல நீங்கள் $800 சம்பளம் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. அதுபோல் $800 கொடுத்தா அவன் கம்பெனியே என்ன பண்ணும்? நஷ்டத்தில் தான் போடும். அதுபோல் கிடைக்காது. சும்மா இது விளம்பரத்துக்காக சொல்லுவாங்க. அதுபோல் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சில ப்ராஜெக்ட் $5 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், 1 dayக்கு $1/2 கிடைக்கும்பாங்க. அது ஓகே. அதுபோல் சொல்கிறது கூட நம்மளுக்கு நார்மலாக ஒரு இன்கம் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் நம்மளோட ரிஸ்க் நிறைஞ்சது தான், ஓகேவா? லாபம் நஷ்டம் உங்களோட சேர்ந்தது. நான் சொல்கிறதுக்கு தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓனாக அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம கிடைக்கணும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதை தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன சொல்லணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே அதில் ரிஸ்க் நிறைஞ்சது தான். அடுத்தவங்க சொல்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. இது ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இதை யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஏதோ லைட்டாக ஒரு இன்கம் கிடைக்கும். ஃபுல்லாக லைஃப் சேஞ்சிங் ப்ராஜெக்டாக இது அமையாது. அதனால் இப்போ யார் என்னென்ன வேலை பார்ப்பாங்க, தொழில் பண்ணுறது சொல்லுவாங்க, அதை பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை நடத்த நம்மளுக்கு கை கொடுக்கும், ஓகேவா? இது ஜஸ்ட் லைக் தட்டாக வச்சுக்கிடுங்க. இது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் செந்தில்.